ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா. ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிச்ச ராகு கேதுவே நமோ நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் 2026 கிரிவலம், பாத யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, மலையேற்றம் இதெல்லாம் யாருக்கு செய்யணும் அப்படின்ற விஷயத்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படி முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது சிம்மலக்னம். அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம போகணும் அப்படின்றத விஷயத்த பார்த்துருவோம். அப்படி குரு பகவான் அப்படின்னாவே ஆன்மீகம், ஞானம் இந்த 2 விஷயத்துக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் தான் இந்த குரு பகவான். அப்படி இந்த 2026 வருஷத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைந்து விட்டார். அப்படி வரும்போது சிம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த 12ஆம் இடம் என்பது விரயத்தையும், பாதத்தையும், சேமிப்பையும், வெளிநாடையும் குறிக்கக்கூடியது. இப்போ இந்த கால் அப்படின்றது, அதாவது நடை, கால், நடைபயணம், இதை சொல்வது இந்த 12ஆம் பாவகம். அப்படி இந்த சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அது குரு ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்தை குறிக்கிறதுனால யாரெல்லாம் சிம்ம லக்னம், அட்சய லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கக்கூடியவர்கள், இல்லைன்னா அட்சய லக்னம் தெரியாதவங்க, சிம்ம ராசிக்காரவங்க இருக்கவங்க நடைபயணம், பாத யாத்திரை செல்வது மிகச்சிறப்பான விஷயம். அதே போல் குரு பகவானுக்குரிய பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் குரு பகவானுக்கு 3 வகையான பார்வை இருக்கிறது. அதாவது 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வையால் குரு பகவான் தனுசு லக்னக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இவங்களும் பாத யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, புனித யாத்திரை இப்படி செல்வது மிகச் சிறப்பான விஷயம். முக்கியமாக கால்களால் நடந்து செல்வது மிகச்சிறப்பு. ஏன்னா இவருக்கு காலில் இந்த 4 லக்னக்காரகங்கள் யாருன்னு பார்த்தோம்னா சிம்மம், தனுசு, கும்பம், மேசம். இந்த அட்சய லக்னக்காரர்களுக்கோ இல்லை இந்த ராசிக்காரங்களுக்கோ கால்களில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இந்த காலுடைய நரம்புகளை வலுப்படுத்தணும், அதாவது நம்மளை பழக்கப்படுத்திக்கணும், நடைபயணம் செய்யணும், ஆன்மீக நடைபயணம் செல்வது மிக சிறப்பு. அப்படின்றதுனால தான் இந்த லக்னக்காரங்க நடைபயணம் அல்லது கிரிவலம் செல்லணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி வரும்போது தனுசு லக்னக்காரங்களுக்கும் 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதே போல் கும்ப லக்னக்காரங்களுக்கும் குரு பகவான் 12ஆம் பாவகத்தை பார்க்கிறார். மேஷ லக்னக்காரங்களுக்கும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் ஆல்ரெடி மேஷ லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் அங்கே இருக்கிறார், குருவும் சனியும் அங்கே இருக்கிறார். அதனால் இந்த 4 லக்னக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருக்கிற கோயில்களுக்கு பாத யாத்திரை போயிட்டு வாங்க. நடந்து போங்க, வெறும் கால்களால் நடந்து போங்க. அது மிகச்சிறப்பு. உங்களுடைய கால் நரம்பெல்லாம் வலுப்படையணும். இந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க போகிற அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்காக உங்களை ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இந்த யாத்திரையோ இந்த மலையேற்ற பயிற்சியோ. அப்படி பார்க்கும்போது இந்த 4 லக்னக்காரங்க இல்லை 4 ராசிக்காரங்க, மறுபடியும் சொல்கிறேன், சிம்மம், தனுசு, கும்பம், மேசம், இந்த 4 லக்னம் அல்லது அதாவது அட்சய லக்னம், பிறப்பு லக்னம் அல்ல, இந்த 4 அட்சய லக்னக்காரர்கள், அப்படி இல்லைன்னா 4 ராசிக்காரர்கள். லக்னம் அட்சய லக்னம் தெரியாதவங்க இந்த ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா அவங்க நடைபாத யாத்திரை, கிரிவலம் செல்வது மிக சிறப்பானது. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் நிறைய கிரிவலம் இல்லைன்னா மலையேற்ற கோயில்கள் இருக்கிறது. அதில் மிகச்சிறப்பானது அருணாச்சலேஸ்வரர், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மிக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கிரிவலம். அது என்னைக்கு வேணாலும் போகலாம். இப்போ 24/7 எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இந்த கிரிவலம் போயிட்டுருக்காங்க திருவண்ணாமலையில். அங்கே போகலாம்.
அதுக்கப்புறம் பழனி யாத்திரை போகிறது. யாரெல்லாம் முருக பக்தர்கள் இருக்கிறீங்களோ அவங்க பழனி நடைபாத யாத்திரை செல்வது மிகச்சிறப்பு. அதே போல் 48 நாள் விரதம் இருந்து சபரிமலை யாத்திரை செல்வதும் மிகச்சிறப்பானது. இந்த ஒரு வருட காலத்தில் யாருக்கெல்லாம் இந்த லக்னம் செல்கிறதோ, இந்த ஒரு வருட காலம் முடியறதுக்குள்ளே யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த பாத யாத்திரை கிரிவலம் போயிட்டு வர்றது மிக சிறப்பான விஷயம். ஆன்மீக தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். அப்படி அதே போல் தமிழ்நாடு எல்லையிலேருந்து கர்நாடகா செல்லக்கூடிய இடத்துல இருக்கிற மாதேஸ்வர மலை, அதுவும் கிரிவலம் செல்ல உகந்த ஒரு ஆலயம். அதே போல் திருக்கலக்குன்றத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கும் கிரிவலம் செல்லலாம். திருச்செந்தூர் நடைபயணம், இதெல்லாம் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இதுதான் போகணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அந்த கோயிலில் கூட போய் நீங்கள் வலம் வந்துட்டு வாங்க. அதுதான் சிறப்பு. ஆனால் இது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்களால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் அந்த கோயிலை சுற்றி வரதோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு நியர்பை என்ன கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு கிரிவலம் வர்றது மிக சிறப்பான விஷயம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.